வணக்கம் வணக்கம் மக்களே. உதயநிதியவே மிரட்டும் திமுக அமைச்சர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு அமைச்சருக்கே இந்த நிலைமையா? ஒரு முதல்வர் பையனுக்கே இந்த நிலைமையா? அடுத்த முதல்வருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஹெட்லைனில் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்குது. விழுது சரிந்தது. அதாவது உதயநிதியின் வாழ்க்கை பயணம் தொடக்கும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா சரிந்தது அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள்லாம் கலாச்சிட்டு வராங்க. உதயநிதியை மிரட்டியது யார்? எதற்கு மிரட்டினார்கள்? எதற்கு பயந்தார்? எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவில் துல்லியமாக பார்க்க போகிறோம். நமது சேனலை நீங்கள் கட்டாயமாக புதிவராக இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போன்ற தகவல்களை நீங்கள் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். திமுக, அதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், பிஜேபி இதுமாரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தை பற்றியுமே நம்ம எல்லா விதமான தகவலையும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மிகவும் முக்கியம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிரட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள். உதயநிதி சொன்னால் உடனே கேட்கக்கூடிய அமைச்சர்களும் இருக்கிறாங்க. உதயநிதி சொல்லிட்டா நம்ம கேட்கவே கூடாது அப்படிங்கிற அமைச்சர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் பதவியில் உட்கார போகிறாங்க. இப்போ துணை முதல்வர் பதவியும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. துணை முதல்வர் பதவியும் கொடுத்தாச்சு. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அவர் முதல்வர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸ்டாலினுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேன், அது ஒரு பொறுப்பில், அதாவது ஒரு பவரில் இருக்கிறப்ப அந்த பவரை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பவர் இல்லாதப்போ பவரை கொடுத்தோம் அப்படின்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. போயிட்டு வரதில் யாரும் அவ்வளோக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு இருக்கிறப்ப இன்னொரு பொறுப்பை கொடுத்தா கரெக்டாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த மிரட்டல்கள்லாம் நடந்திருக்குது. திமுக இந்த அமைச்சர் பொறுப்பு வரத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ துணை முதல்வர் ஆகிறார்ல, அதுக்கு முன்னாடியுமே அந்த மிரட்டியிருக்காங்க அமைச்சர்கள்லாம். ஆனால் இப்போ துணை முதல்வர் ஆனதுக்கு பிறகு யாரெல்லாம் மிரட்டினாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே ரைட் பண்ண சொல்லி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா அமலாக்கத்துறைக்கிட்ட சொல்லி அவங்க எல்லா இதையுமே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை ரொம்ப கீழே குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்லாம் சொல்லிட்டு வராங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உதயநிதியை மிரட்டினது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள். இந்த யாருன்னு பெயரை சொல்ல பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. இருந்தாலும் சில அமைச்சர்கள் மிரட்டியதாகவும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களே இதுக்கு பதில் அளித்ததாகவும் நிறைய விதமான தகவல்கள் நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க. இதுமாரி தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிகப்படியான தகவல்களை நீங்கள் இலவசமான முறையில் பெற்றுக்கொள்ளலாம்.